முன்னாடி காலத்துல விவசாயிகளே நேரா தோட்டத்துல போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இப்போ ஆட்டோமேஷனுங்கிறது எதனால இந்த தேவைகள் வந்தது? ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா பையன் இல்லாத ஆன் பண்ணி விட்டு தண்ணி பாய்ச்சிருவாங்க. சரி என்ன ஊர்ல இருக்காருங்க? சவுதியில் இருக்கா அப்படிங்க. ஓ, சவுதியில இருந்துகிட்டு விவசாயத்துல இருந்து தண்ணி இங்க பாய்ச்சிட்டு. ஆமா, தண்ணி பாய்ச்சிரு. அப்படி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வாட்டர் ரொம்ப ஒரு சில ஏரியாக்கள் ரொம்ப வாட்டர் தேவைகள் ரொம்ப கம்மியா இருக்குது. விவசாயத்துக்கு அதிக தேவையான தண்ணீர் கிடைக்கிறது. ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருக்கவங்க பண்ணிக்கலாம், சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கவங்க போட்டுக்கலாம், ரெயின் கன் வச்சிருக்கவங்க பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷனை எவ்வளவு தூரத்துல இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம? அதாவது நம்ம வேர்ல்டுல என்ன வணக்கம். ஆனா உங்களோட பேர், அப்புறம் நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம கம்பெனில என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னோட பேர் பாத்தீங்கன்னா ரமேஷ்குமார். நான் SRT ஆட்டோமேஷன் சொல்லிட்டு நான் பவானியில பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் கம்பெனி பார்த்தீங்கன்னா நைல் கண்ட்ரோலர்ஸ். அவங்களோட டெக்னீஷியன் சப்போர்ட்டாகவும் அண்ட் ஓவரால் ட்ரிப் இரிகேஷனுக்கு நான் ஒரு இன்சார்ஜாக பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு வெளித்திருப்பூர்ல வெங்கக்கல் புதூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. இங்க ஒரு 17 ஏக்கராவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்பெனினா வயர்டும் பண்ணியிருக்கோம், வயர்லெஸும் பண்ணியிருக்கோம். அதுக்கான செட்டப்ஸ் நம்ம உங்களுக்கு அங்கே கண்ட்ரோல் ரூம்ல என்னன்னு பார்க்க போறோம். சரிங்கண்ணா. இப்போ இந்த மாதிரியான இரிகேஷன் மெத்தட், அதாவது இந்த மாதிரி முன்னாடி காலத்துல விவசாயிகளே நேரா தோட்டத்துல போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இப்போ ஆட்டோமேஷனுங்கிறது எதனால இந்த தேவைகள் வந்தது? ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா மேன் பவர் ரொம்ப டிமாண்ட். அதாவது முன்னாலாம் தண்ணி கட்டிட்டு இருந்தாங்க, தண்ணி கட்டுறதுக்கு ஆள் இதெல்லாம் மாதிரிலாம் இருந்ததுனால அவங்க டெய்லி ஆள் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆள் அந்த அளவுக்கு தண்ணி கட்டுறதுக்கான ஆள்கள் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க வேற ஜாப்க்குன்னு போறதுனால நமக்கு மேன் பவர் பெரிய பிரச்சனை. பிளஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப ஒரு சில ஏரியாக்கள் ரொம்ப வாட்டர் தேவைகள் ரொம்ப கம்மியா இருக்குது. விவசாயத்துக்கு அதிக தேவையான தண்ணீர் கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப சொட்டு நீர் பண்றப்ப அவங்களுக்கு தண்ணி குறைந்த தண்ணியில அதிக விவசாயம் பண்றதுனால ட்ரிப்புக்கு பண்றாங்க. பிளஸ் அதுல நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேட் வாலியும் பண்ண தேவையில்ல. இருக்கிற தண்ணியை ஈஸியா ஸ்ப்ளிட் பண்ணி அந்தந்த பயிர்களுக்கு ஒரு நாளைக்கு ½ இந்த கேட் வாலுக்கு, ½ அந்த கேட் வாலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு துல்லியமா கொடுக்கணும். அப்படின்னா நம்ம ஆட்டோமேஷன் போனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலைகள் தெளிவா நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு மேன் பவர் நம்பணும் அப்படின்னா அவங்களால துல்லியமா ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே. அதாவது தண்ணி தேவை கம்மியா இருக்கிற ஒரு காரணம், பிளஸ் ஆட்கள் பற்றாக்குறையினால மெயினா இந்த ஆட்டோமேஷன் பயன்படுது. சோ இந்த ஆட்டோமேஷனை எவ்வளவு தூரத்துல இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும் நம்ம? அதாவது நம்ம வேர்ல்டுல எங்க இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமா இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா கஸ்டமரோட அப்பா மட்டும் தான் இங்க இருக்காங்க. ஓகே. அவர் கஸ்டமர் பாத்தீங்கன்னா குவைத்துல இருக்காரு. பிளஸ் அவருக்கு அப்பாவுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது. பட் அவருக்கு கால் பண்ணி அவங்க சன்னு கிட்ட எனக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வாழை எனக்கு பாயணும், நாளைக்கு குச்சிக்கிழங்கு பாயணும் அப்படின்னு ஜஸ்ட் போன் பண்ணி சொல்லிட்டாருன்னா அவர் அங்கிருந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. டெய்லி இந்த வாழ்வு உள்ள நேரம் ஓடணும்னு சொல்லிட்டு அவர் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாரு. டெய்லி ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அவரு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா அவரே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற அவர் கஸ்டமருக்கு அவருக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாததுனால அவங்க சன்னுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாழை எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஓட வேண்டியது இருக்கு, இன்னும் குச்சிக்கிழங்கு தண்ணி ட்ரையா இருக்கு அப்படின்னு அவர் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் குவைத்துல இருந்து தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நீ வேர்ல்டுல எங்க இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓ, சிம்பிளிசிட்டா ரொம்ப சிம்பிளா நீங்க வேர்ல்ட்ல எந்த சைடுல இருந்தாலும் பண்ணிக்கலாம். மொபைல் இருந்தா போதும். சரி, இப்ப இந்த செட்டப் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம். கண்டிப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா உங்களோட பெயர், அப்புறம் எந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு ராஜேந்திரங்க. சரிங்க. வெங்கக்கல்புதூர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப மொத்தமா நமக்கு இங்க எத்தனை ஏக்கர் விவசாயம்? 17 ஏக்கர் இருக்குதுங்க. சரிங்க. இப்ப இந்த 17 ஏக்கர் சொல்றீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நீர் பாசனம்ங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்? நீர் பாசனம் தண்ணி கம்மியா தான் இருந்ததுங்க. சரிங்க. ஆத்தண்ணி வாங்கியிருக்கிறேங்க. ஓகே. அது வாங்கி அப்ப கேட்வெல் கையில தான் திருப்பிட்டு இருந்தேங்க. இப்ப ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி போட்டு பண்ணிருக்காங்க. முன்னாடி கையில ஆமா கையில தான் கேட்வெல் பண்ணி பண்ணுங்க. ஒரு 3 மாசம் இருக்குங்க. 3 மாசமா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டு ஆன் பண்ணி விட்டா தண்ணி பாயிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வெளியில இப்ப மெக்கானிக்கல் சொல்றாங்க இல்லைங்களா, அவர் மூலியமா தெரிஞ்சு செயல் மூலியமா பார்த்து பாக்குறதாங்க. சரிங்க. இப்ப நீங்க விவசாயம் தான் முழு நேரமா பண்றீங்க? விவசாயம் தான் பண்றேன். பையன் வேலையில இருக்கா அப்படிங்க. இப்ப இதெல்லாம் ஆன் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும்? ஆன் பண்றதுல நான் பையன் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஆனா சொல்லிடுவீங்க? கூப்பிட்டு சொன்னான்னு வச்சுக்கோங்க. கூப்பிட்டு சொன்னா எங்க பையன் எல்லா ஆன் பண்ணி விட்டு தண்ணி பாய்ச்சிருவாங்க. சரி. என்ன ஊர்ல இருக்காருங்க? சவுதியில் இருக்கா அப்படிங்க. ஓ, சவுதியில இருந்துகிட்டு விவசாயத்துல இருந்து தண்ணி இங்க பாய்ச்சிட்டு? ஆமா, தண்ணி பாய்ச்சிரு. அப்படி ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு டெக்னாலஜி கரெக்டா பயன்படுத்தி இருக்கீங்க. அப்படி பண்ண முடியலன்னா இங்க ஆள் இல்லைங்க. ஓகே, பண்ண முடியாதுங்க. இல்ல இப்ப ஆள் வச்சு பண்ணா உங்களுக்கு செலவு அதிகமா? ஆள் வச்சு செலவு அதிகங்க, ஆள் கிடைக்காது, பண்ண முடியாதுங்க. ஓகே. உங்களுக்கு டயத்துக்கும் சரியா தண்ணி விட மாட்டாங்க. சரியா? ஆமாங்க. இப்ப இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டா போதும். 2 மணி நேரம் ஆன் பண்ணி விட்டு அவனை பையனை பாய்ச்சிருவாங்க. சரி. இப்ப எதுவும் உங்க பையனுக்கு போன் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இந்த வாழை தோட்டத்துக்கு தண்ணி ஆன் பண்றது மட்டும்? சொல்றேங்க. அப்படியே லைனுக்கு தண்ணி பாய்ச்சி விட சொல்றாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் எடுத்து விட சொல்றாங்க. நீங்க அப்படியே எடுத்து விடுங்க.
இல்ல எந்த லைன்னு தெளிவா சொல்லுங்க நம்ம இருக்கிறத. 14ங்க 14 14 நம்பருக்கு 8 சொல்லிருக்காங்க. சரிங்க. இப்ப இது வந்து வாழைத்தோட்டம் 14ஆம் நம்பர். ஆமாங்க. சரி, இப்ப தண்ணி எங்க வரும் தெரிஞ்சுக்கலாங்கய்யா? தண்ணி இப்ப இந்த 14 நம்பருக்கு வருங்க. ஓகே, 14னா இப்ப இதானுங்களா? ஆமாங்க, 14 தானுங்க. ஓகே, ஆன் பண்ணி விட்டா தண்ணி பாத்துக்கலாங்க. ஓ, ஆன் பண்ணி விட்டா உடனே வந்து தண்ணி வந்து வர பாருங்க, தண்ணி வந்துச்சுங்க. ஓ, கொஞ்சம் அந்தாண்ட கலக்கு தள்ளி போடுங்க. இப்ப இது பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி இப்ப எடுத்துக்கலாங்க. இப்ப இது வந்து எந்தெந்த வால்வுக்கு வேணுமோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்க. சரி சரி. அவர்கிட்ட டெய்லி சொல்லிடுவீங்க நீங்க நிலவரம் என்ன, எந்த தோட்டத்துக்கு எந்த இடத்துல தண்ணி எத்தனை நம்பருக்கு பாய்க்கணும். ஓகே, மொத்தம் 13, 15, 20 வரல இருக்குதுங்க. ஓகே, ஒவ்வொரு லைனுக்கு இந்த லைனுக்கு இந்த கேட்டுவலுக்கு பாய்க்கணும் அப்படின்னா நம்பர் சொன்னா நம்ம சொன்னா இந்த காட்டுக்கு பாய்க்கணும் சொன்னா அவங்க நம்பர் பார்த்து எடுத்து விட்டுருவோம். அப்படிங்க இப்ப நீங்க எல்லாம் ட்ரிப் போட்டிருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோ காண்டி இப்ப இதை வந்து எடுத்து காமிச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி 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 சரிங்க. இப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இது வந்து நீர் பாய்ச்சறதுல ஒரு ரொம்ப சுலபமா. ஆமாங்க. சரி சரிங்க. ஸோ இப்போ நைல் கண்ட்ரோல்ஸ்ல வந்து போட்டு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு? அவங்களோட அனுபவங்கள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அனுபவம் அது போனதுல இருந்து ஓரளவுக்கு எங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு சிரமம் இல்லைங்க, ஆள் சிரமம் இல்லைங்க. சரிங்க, நாமளே பண்ணிக்கலாங்க. கூப்பிட்டு சொன்னா அந்த லைனுக்கு நம்பர்னு சொன்னா நான் கூப்பிட்டு சொன்னா அந்த நம்பருக்கு பையனை ஆன் பண்ணி விட்டுரும். அப்படிங்க தண்ணி பாஞ்சு 2 மணி நேரம் ஆளவுன்னா ஆஃப் பண்ணிடுவோம். அப்படிங்க ஓகே ஓகே, அதுவாவே ஆஃப் ஆயிடும். அது இல்லையே பையன் செல்லு ஆஃப் பண்ணிடுவாங்க. கூப்பிட்டு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி சரி சரிங்க. இப்போ வந்து இதனால எதுவும் விளைச்சல் எதுவும் உங்களுக்கு மாற்றம் தெரியுதா? இப்ப போட்டிருக்கிறதுனால விளைச்சல் மாற்றம் ஓரளவுக்கு இப்ப காய் வெட்டுற மாதிரி இருக்குதுங்க. சரி சரிங்க. ஏற்கனவே கதலி வெட்டுதுங்க. ஒரு 10 கிலோ ரேஞ்ச் வந்ததுங்க. அப்புறம் இனிமேல் ஒரு 20 நாள் போனா வெட்டலாங்க. ஓகே ஓகே. தேன் வாழை, கதலி, ஓகே, இது 2 இருக்குதுங்க. சரி சரி. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கு. பயனுள்ளதா இருக்குதுங்க. சரி சரி. இப்ப நைல் கண்ட்ரோல்ஸ்ல யாராவது இந்த பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க விவசாயிகள் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாங்களா? நம்ம கண்டிப்பா பண்ணலாங்க. எல்லாம் ஆள் வேலை மற்றது எல்லாமே சௌகரியம் தான் வச்சுங்களா. சரி சரி. கண்டிப்பா இது வந்து எல்லாமே நல்லா பண்ணலாங்க. கண்டிப்பா. செலவானாலும் அந்த பையன் வந்து 1 வருஷம் எடுத்துடலாங்க. ஓகே, அதாவது நம்ம செலவு பண்ற காசே ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாவே லைஃப் லாங் வச்சுங்களா. சரி சரி. இப்ப ஆள் போட்டோம்னா வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் 1 லட்சத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு கொடுத்தாலும் பண்ண முடியாதுங்க. அது மாதிரி கரெக்டா செஞ்சு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாங்க. ஒரு ஆள் தேவைப்படுங்க. சரி, நைட்டு பாடம் அது மாதிரி நான் செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. சரி, இப்ப எவ்வளவு சௌகரியம் வச்சுங்களேன். கண்டிப்பாங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஒரு விவசாயி இன்னைக்கு வந்து டெக்னாலஜி பயன்படுத்தி உங்க பையன் வெளிநாட்டுல இருந்துட்டு தண்ணி பாய்ச்சல் அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கு. அதுவும் கரெக்டா பயன்படுத்தி இருக்கீங்க. ரொம்ப பார்க்கவே வியப்பா இருக்கு. ரொம்ப தெளிவா இந்த தகவல்களை சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. சரிங்க. சரி, ஓகேங்கண்ணா. இப்ப இந்த கண்ட்ரோல் பேனல்ஸ் பத்தி தெளிவா சொல்லுங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா ஒரு 30 வால்வுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 30 வால்வுக்கு டோட்டலா கண்ட்ரோலர் இங்க இருந்து தான் போகுது. இதுல வயர்டு இருக்கு, வயர்லெஸ் விங்கிள் இருக்கு. வயர்டுக்குலாம் நம்ம ரிலே போர்டு இங்கே தெரியுங்க. வயர்லெஸ்க்கு வந்து லோரா மூலியமா கம்யூனிகேட் பண்ணி நம்ம மொபைல் ஆன் பண்றப்ப இங்க இருந்து நமக்கு வயர்லெஸ்க்கு சிக்னல் போய் அங்க இருக்கிற வால்வு ஆப்ரேட் பண்ணும். அந்த வயர்லெஸ் ஏன் பண்ணிருக்கோம்னா இடையில வேறவங்க தோட்டத்துக்கிறதுனால அங்க நம்ம வயர் கொண்டு போறது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த வெட் வால்வு வந்து நம்ம வயர்லெஸ்ஸாவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான டோட்டல் கண்ட்ரோலர் இதுதான். நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலர், பால் கண்ட்ரோலர் எல்லாமே இங்க தான் இருக்கு. வயர்லெஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டி இருக்கு? ஆனா இன்டரப்ஷன் இல்லனா 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர் நம்ம டவர் எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்கும். ஓகே. இன்டரப்ஷன் இருக்குன்னா மினிமம் ஒரு 800 மீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள கவர். இன்டரப்ஷன்னா என்ன மாதிரி இன்டரப்ஷன்? ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, இடையில பாக்கு தோப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய சிக்னல் வந்து கண்டிப்பா இன்டரப்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து ரொம்ப இல்ல அவ்வளவு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஃப்ரீயா கனெக்ட் ஆகும் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பா இல்லைங்க. கண்டிப்பா இன்டரப்ஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. இங்க நமக்கு எந்த இன்டரப்ஷனும் கிடையாது. நார்மலா இந்த நம்ம போடுகிற வயர்லெஸ் பாத்தீங்கன்னா ஒரு 850 to 900 மீட்டர் இருக்குங்க. அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதனால நம்ம கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கு. இதே தென்னந்தோப்பு பாக்கு தோப்புல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதோட இன்டரப்ஷன் இருக்கும். நம்ம டவர் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ரேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா இந்த சைடுல உள்ளது இதெல்லாம் போர்வெல்க்கான கண்ட்ரோலர்ஸ். அது எதையுமே நம்ம ஆப்ல இருந்து நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு நீடிட் இருக்கிறதுனால பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சில இடத்துல ஒரு போர் 2 போர் தான் வச்சிருப்பாங்கிறதுல நமக்கு அந்த இவ்வளவு பெருசு நம்ம கண்ட்ரோல் தேவையில்லை. இங்க உங்களுக்கு போர்வெல் நிறைய இருக்கிறதுனால ஒரே பேனல பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயர்டுனா அது எவ்வளவு தூரம் வேணாலும் போட்டுக்கலாமா? ஒயர்டு நம்ம அது ரொம்ப டிஸ்டன்ஸ் இழுக்க முடியாதுங்க. ஒரு 800 மீட்டர் வரைக்கும் இழுக்கலாம். அதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப டிரான்ஸ்மிஷன் டெண்டுக்கு வந்து உங்களுக்கு வயர்லெஸ் லாசஸ் ஏற்படுங்கிறதுனால ஒரு அதுக்கு மேல போறப்ப வயர்லெஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. சரி, ஓகேங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ எப்படி இயங்குது? இப்போ இது வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. கண்டிப்பா. இப்போ இது வந்து கிணறு இல்ல தொட்டி இந்த மாதிரி ஒண்ணு இருந்துதான் ஆகணுமானா இல்ல டைரக்டா போர்வெல்ல இருந்து எடுத்துக்க முடியும்? டைரக்டா நம்ம போர்வெல்ல இருந்து பண்ணலாம். போர்வெல்ல வந்து உங்களுக்கு பிரஷர் வந்து மினிமம் ஒரு 0.5 kg இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன வேணா நம்ம சுலினட் கேட் வால்வ் ஓப்பன் ஆகும். இல்ல நம்ம இருக்கிற தண்ணியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பட்டர்ஃபிளை வால்வ் நம்ம பண்ணலாம். பட்டர்ஃபிளை வால்வ் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகுங்கிறதுனால போர்வெல்ல பொறுத்த வரைக்கும் சுலினட் வால்வ் ஒரு 0.5 kg இருந்துச்சுனாவே உங்களுக்கு வால்வ் ஓப்பன் ஆகும். இல்ல உங்களுக்கு தொட்டி கட்டுறதுக்கான பாசிபிள் இருக்குன்னா நீங்க தொட்டி கட்டி ஒரு 5 HP மோட்டர் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வால்வ் ஆப்ரேட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் இங்க இருந்து
நமக்கு வாட்டர் சப்ளை 2 கஸ்டமர் பாத்தீங்கன்னா 2 ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ரெண்டுமே சாண்ட் ஃபில்டருங்க. இதுல பேக் வாஷ் மெத்தடும் யூஸ் பண்ணிருக்கு. பேக் வாஷ் மெத்தட்னா என்னங்கன்னா, பேக் வாஷ் மெத்தட்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஆத்து தண்ணி லைன் இதெல்லாம் வருதுன்னா மண்ணு அந்த மசலின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ரொம்ப வரதுனால ஃபில்டரோ இந்த சொட்டு நீரோ ஓசலோ அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சாண்ட் ஃபில்டர்ல போய் செடிமெண்ட் வர மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பேக் வாஷ்ல வந்து நம்ம கிளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம். அதாவது இன்புட் ப்ரெஷரும் அவுட்புட் ப்ரெஷரும் உங்களுக்கு எப்ப டிஃபரன்ஸ் ஆகுதோ அப்ப ஆட்டோவா அதுவே பேக் வாஷ் எடுத்துக்கும். இப்போ வந்து 2 சென்சர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியுங்க. உங்களுக்கு இதுதான் ப்ரெஷர் சென்சாருங்க, இது அவுட்புட் ப்ரெஷர் சென்சாருங்க. இதுக்கு நம்ம இன்புட் ப்ரெஷர் சென்சார் இங்க போட்டிருக்கோம், இங்க இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இன்புட் ப்ரெஷர் சென்சார். இந்த ரெண்டோட வேலை என்ன அப்படின்னா, அவுட்புட்டும் இன்புட்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நார்மலா ஃப்ளோ ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். எப்போ அவுட்புட் வந்து இன்புட்டோட வேரியேஷன் ஆகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு பேக் வாஷ் பண்ணி கொடுக்கும். அந்த உள்ள சாண்ட் ஃபில்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணி ரிட்டர்ன் கிணத்துக்குள்ளேயும் விட்டுக்கலாம், வேண்டாம்னாலும் வெளியிலயும் விட்டுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். இப்ப அவுட்புட் வந்து அதாவது இன்புட் அவுட்புட் வேரி ஆகும் மட்டும் தான் பேக் வாஷ் ஆன் ஆகுமா? கண்டிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் நீங்க வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க மேனுவலாவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உள்ள ஆட்டோவா செட் பண்ணிருக்கீங்க, பிரஷர் டிஃபரன்ஸ் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோவா நடந்துக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு என்னங்கனா, இந்த ரெண்டு இதுதான் நம்ம சாண்ட் ஃபில்டர்னு சொல்லுவோம். சாண்ட் ஃபில்டர் செட்டப் உள்ள வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ்னா, இதுக்கு அப்புறம் டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் போயிடும். உங்களுக்கு இது அவுட்லெட்டுங்க, டைரக்டா தோட்டத்துக்கு பாய்ச்சறதுக்கு போயிடும். ஓகே. இப்போ இது என்னன்னா பக்கத்துல ஏதோ டேங்க்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்து ஃபெர்டிகேஷனுக்காக பண்ணிருக்கோம், ஆட்டோ ஃபெர்டிகேஷனுக்காக. சரிங்கண்ணா. இப்போ கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவங்க உரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள எடுத்து போடுறதுக்கு மட்டும் ஆள் இருந்தா போதும். ஒவ்வொரு கேட் வாலுக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் வந்து அந்த ஃபெர்டிகேஷன் போகணும். உதாரணம் ஒண்ணுல வந்து யூரியா போட்டிருக்காங்க, ஒண்ணுல பொட்டாசியம் போட்டிருக்காங்க, இன்னொன்னு கலப்பட காம்ப்ளெக்ஸ், அப்படி 3 போட்டிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு வந்து எவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு கேட் வாலுக்கும் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கறத வந்து நம்ம மொபைல்ல இருந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேட் வாலுக்கு வந்து எனக்கு யூரியா ஒரு 10 நிமிஷம் போகணும், ஒரு பொட்டாஸ் ஒரு 10 நிமிஷம் போகணும், கலப்பட காம்ப்ளெக்ஸ் ஒரு 10 நிமிஷம் போகணும் அப்படின்னா அந்த வால் 1 2 3 ஃபெர்டிகேஷன் வால் 3 டேங்க் இருக்கு. டேங்க் 1 டேங்க் 2 டேங்க் 3 இருக்கும். அந்த அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி மூணுத்தையுமே ஒரே டயத்துல பண்ண முடியாது, பண்ணிக்கலாங்க. மூணுமே உங்களுக்கு அட் டைம்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ல போகணும்னாலும் நீங்க 3 டேங்கையும் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மூணுமே அந்த கேட் வாலுக்கு போறப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க செப்பரேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த ப்ராசஸ்ங்கிறது சோ இந்த ஒரே இடத்துல எல்லாமே முடிச்சிடலாம், எல்லாம் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக வீக்லி ஒன்ஸ் வந்தா கூட போதும் அவங்க. ஓகே. சரி, ஓகேங்கண்ணா. இந்த வால்வ் செட்டப்ஸ் பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா. வயர்லெஸ் வால்வுக்கும் வயர்டு வால்வுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? ஸோ அட்டம் டயத்துல எத்தனை வால்வ்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும்? இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வயர்டு வால்வுங்க. இங்க வந்து ஒரு 4 வால்வ் இருக்கு. வயர்டுக்கும் வயர்லெஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நம்ம தான் வயர் கொண்டு போக முடியாத இடத்துல வந்து வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ண போறோம். அங்க ஒரு சோலார் யூஸ் பண்ணி ஒயர்னா இது மூலமா வந்து கனெக்ட் பண்ணி. ஆமாங்க, நமக்கு அங்க கண்ட்ரோல்ல இருந்து நமக்கு இங்க வயர்டு வால்வ் வந்துரும். வயர்லெஸ் அப்படின்னா நமக்கு வந்து வயர் பண்ண முடியாது. பட் வால்வ் எல்லாம் சேம் தான். லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சொலினாய்டு காயில்ல இருந்து வால்வ் லுக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க நடக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் வேறையா இருக்கும். இதுக்கு 24 வோல்ட் ஏசி கொடுக்க போறோம், அதுக்கு வந்து டிசி வோல்ட் கொடுக்க போறோம். சோலார் பிளேட் வச்சிருவீங்க, அந்த பேட்டரி பேக்கப் மூலமா டிசி வோல்ட் கொடுக்க போறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. இப்போ அட்டம் டயத்துல வந்து எவ்வளவு வால்வ்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண நீங்க மோட்டரோட கெப்பாசிட்டி பொறுத்து பிளஸ் வந்து ட்ரிப் வந்து அவங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க டிஃபரெண்ட் வரும். இப்போ மோட்டர் கெப்பாசிட்டி ஒரு 10 HP இருக்கு அப்படின்னா நீங்க அட் டைம்ல ஒரு 10 ஏக்கருக்கு 2 வால்வ் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து 2 வால்வ் அட் டைம்ல ஓபன் பண்ணலாம். நீங்கள ஒரு ஏக்கருக்கு 1 வால்வ் போட்டிருக்கீங்கிறப்ப அந்த இடத்துல 2 வால்வ் ஓபன் பண்ண முடியாது. அப்போ 1 வால்வ் தான் நீங்க ஓபன் பண்ற மாதிரி வரும். அது நீங்க கஸ்டமர் போட்டிருக்க மோட்டர் பிளஸ் அந்த ட்ரிப் என்ன போட்டிருக்காங்க பொறுத்து தான் அது வந்து வித்தியாசம் வரும். ஓகே. அதாவது அந்த மோட்டரோட இதை பொறுத்து தான் நம்ம கெப்பாசிட்டி பொறுத்து பண்ண முடியும். சரி. ஓகே. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் செட்டப்னுங்கிறது என்ன மாதிரியான விவசாயிகளுக்கு பயன்படும்? ஸோ அதாவது எவ்வளோ நிலம் வச்சிருக்கவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்? அதாவது மினிமம் 1 ஏக்கர் ஒரு 2 வால்வ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாம் போட்டுதான் இருக்காங்க. இது வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு தான் போடணும்னு கிடையாதுங்க. ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருக்கவங்க பண்ணிக்கலாம், சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கவங்க போட்டுக்கலாம், ரெயின் கன் வச்சிருக்கவங்க பண்ணிக்கலாம். இந்த கேட் வால்வ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு தான் ஒர்க் ஆகும்னு கிடையாது. நீங்க என்ன மாதிரி டேப், இப்போ தென்னந்தோப்புக்குலாம் டேப் வச்சு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இன்ஸ்டால்லாம் நாங்களே எல்லா ஃபீல்டுக்கும் பண்ணி கொடுத்துருவோம். பிளஸ் அவங்க ஏதாவது ஃபால்ட் அட்டன் பண்றது, நம்மகிட்ட சின்ன ஃபால்ட், ஏதாவது ஃபீஸ் போயிருக்கு, டிஸ்பிளேல ஏதாவது எரர் காட்டிட்டு இருக்கு, ஓவர்லோட் கம்ப்ளைண்ட் காட்டுது, ஏதாவது வால்வ் கனெக்ட் ஆகல, வால்வ் ஃபெயில்னு சொல்லி வருது, இந்த மாதிரி சின்ன எரர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இது வந்தா என்ன பண்ணணும், எப்படி எங்க ஃபால்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. மேஜரா இருக்கிற ஃபால்ட்ல வந்து கண்டிப்பா நாங்க வந்து சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம் எங்கனாலும். ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. இப்போ இதுல எதுவும் மாடல்ஸ் எதுவும் டைப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இருக்குங்க. அதாவது பேசிக்கா பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 கேட் வால் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டெய்லி எனக்கு
நம்ம செட் பண்ண ப்ரோக்ராமுக்கு ரொட்டீனா ரன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னா பேசிக் கண்ட்ரோலரே இருக்குங்க. அது உங்களுக்கு 16 வால்வ் கண்ட்ரோலர்ல இருந்து இருக்கு. ஜஸ்ட் நீங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி அந்த டைமுக்கு உங்களுக்கு வால்வ் ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆயிட்டு இருக்கும். இதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாய்ச்சர் சென்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு கேட் வால்வ் இருக்கிற அந்த நிலத்துக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது, எவ்வளவு ஈரப்பதத்துக்கு கீழே போனா நமக்கு வந்து அந்த வால்வ் ரன் ஆகி நமக்கு அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டியது வருங்க. அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனா மாஸ்டர் கண்ட்ரோலருங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். பேசிக்கா மாஸ்டர் கண்ட்ரோலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் என்ன ஆட் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல வந்து எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இப்போ ட்ரிப் போடலாம்னு போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போடலாம்னு போட்டுக்கலாம். இப்போ நார்மலா ஃபிளட் இரிகேஷன் பண்ணுவாங்களே, நார்மலா நெல்லு அந்த மாதிரி கரும்புக்கு பண்றோம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். கரும்புக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே ட்ரிப் தான் போட்டிருக்காங்க. ஒன்னு ட்ரிப் போட்டிருப்பாங்க, ரெயின் கன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹைட் அதிகம் போகிறதுனால. ஆனா அந்த ஃபிளட் இரிகேஷன் சொல்றீங்க ஓப்பன்ல பைப் ஊத்துறதுக்கும் நம்ம போட்டுக்கலாங்க. நீங்க ஜஸ்ட் அந்த கேட் வால் எடுத்துட்டு ரெகுலராவே உங்களுக்கு ஒரு 10 வயலுக்கு 10 கேட் வால் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஓப்பன்லயும் உங்களுக்கு ஊத்திட்டு தான் இருக்கும். ரெகுலரா அவங்க உள்ள மம்முட்டி எடுத்து அவங்க மடமாக மாற போறது இல்ல. சும்மா அந்த ஒரு ஃபுல்லாவே உங்களுக்கு ஓப்பன்ல தான் ஊத்த போகுது அப்படின்னாலும் அதுக்கும் எங்களுக்கு ஒர்க்கிங்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க அது ஓப்பன் பைப்லயும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சரிண்ணா. இப்ப இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஊர்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க நீங்க? அதை பத்தி தெளிவா போய் ஓவராலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீல்டு விசிட் ஏதாவது பண்ணணும்னாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம மோஸ்ட்லி ஓரளவு கவர் பண்ணியாச்சு. ரொம்ப கிட்ட இல்லைனாலும் இப்போ உங்க திருச்சி சைடு இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயோ ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயாச்சும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், ஈரோடு, தாராபுரம், பழனி, பல்லடம் இந்த மாதிரி தருமபுரி வரைக்கும் பாத்தீங்கன்னா க்ளோஸ்லயே நிறைய ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குங்க. இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க வந்து நீங்க எங்க வேணாலும் பாக்குற மாதிரி ஃபீல்டு இருக்கு. ரொம்ப அவுட்டர் ஏரியானா நம்ம வந்து அந்தந்த டீலர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபீல்டு விசிட்டுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். சரிண்ணா. ஸோ ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஆட்டோமேஷன் இரிகேஷன் பற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்லையுமே பதிவு பண்ணுறோம். விவசாயமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் முன்னாடி இருந்தது, இதுக்கப்புறம் இது போட்டதுனால என்ன லாபங்கள் இருந்தது, அது மாதிரி விளைச்சலையும் மாற்றம் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்து தரவங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுங்கண்ணா. கண்டிப்பாக பண்ணி கொடுத்தோம். நீங்கள் எதனால நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம், நைல கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் எஸ்ஆர்டி ஆட்டோமேஷன் பவானி கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ஃபீல்டு விசிட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிற கேட்வால் ஏதாவது இன்னும் ரெடியூஸ் பண்ணலாமா, இல்லை எப்படி எந்த அளவுக்கு பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை நாங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. தேங்க்யூ.